வணக்கம் தோழர்களே. வழிகளின் குரல் வாயிலாக நம்ம இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை சில செய்திகளை பொதுவெளியில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நாமக்கல் மாவட்டம் தாத்திங்கார்பட்டி, அதாவது பூச்சித்திரம் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சேவகவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு அருந்தேர் சமுதாயம் வாழக்கூடிய மிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் பல ஆண்டுகளாக நம்ம அந்த பாதையை அது அவர்களுடைய சுடுகாட்டு பாதையை பயன்படுத்தி வந்தாங்க. இந்த பயன்படுத்திட்டு வந்த பாதை குறிப்பாக ஆதிக்க சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அருகில் இருக்கக்கூடிய நில உரிமையாளர்கள், ஒரு சில நபர்களுடைய தூண்டுதல் அடிப்படையில் பட்டியல மக்கள் இந்த வழியாக போகக்கூடாது என்பதற்கும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுடுகாடு இவங்க காலகாலமாக பயன்படுத்திட்டு வராங்க. இந்த பயன்படுத்திட்டு வரக்கூடிய இந்த சுடுகாட்டை எப்படியாவது அப்புறப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் பட்டியலமாக இருக்கக்கூடிய அருந்தேர் மக்கள் தான் அந்த பாதையை பயன்படுத்திட்டு வராங்க. அந்த பாதையை தடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சுடுகாட்டு இருக்கணும். இப்போ இந்த சுடுகாடு தன்னுடைய நிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர் தடுக்கும் உள்நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா, இரவோடு இரவாக அந்த 15ஆம் தேதி 12வது மாதம் என்ன பண்ணுறாங்க, நைட் ரோட்டில் நடு ரோட்டில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு எல்லாம் பறித்து போடுறாங்க. இந்த ஜேசிபி இயந்திரம் கொண்டு பறிச்சது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் அளவுக்கு பறித்து போட்டுட்டு அந்த மக்கள் எந்த இடத்துலையுமே போக முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தடுப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது எல்லாமே சாதிய தன்மையோட நிரூபிக்கப்பட்ட நிலைப்பாடு உண்டு. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாடு. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டை எடுக்கணும். அதாவது அந்த சுடுகாட்டு இருக்கிறதுனால தானே இங்கே இருக்கக்கூடிய அருந்தேர் மக்கள் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையின் அடிப்படையில் அவங்க எடுத்துட்டாங்க. அதை இரவோடு இரவாக எடுக்கிறாங்க. அரசு அதிகாரிகளுடைய எந்த விதமான அணுகுமுறையும் இல்லாமல், எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் ஒரு பொதுப்பாதையை அவர்கள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு அதை பறிக்கிறாங்க. இதை அங்கே இருக்கக்கூடிய பட்டியலமாக இருக்கக்கூடிய அருந்தேர் மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி அவர்களிடம் முறையிடுறாங்க. ஒரு கோரிக்கையாகவே வச்சு முறையிடும் போது அந்த மனுவை பரிசீலனை செய்ய வேண்டி அங்கே இருக்கக்கூடிய டிஆர்ஓ அவர் அதை பார்த்துட்டு அதை தாசில்தார் கொடுக்குறாங்க. தாசில்தார் அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஐ, சம்மந்தப்பட்ட செல்லப்பம்பட்டி ஆர்ஐ, விஓஓ, அந்த தாத்திங்கார்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகள் எல்லாமே அந்த களத்தில் போகிறாங்க. களத்தில் போகும்போது விசாரணைக்கு உட்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய மாற்று சமுதாயத்தை சார்ந்த அந்த குடும்பத்தார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் பறித்தோம் நடுரோட்டை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. வெளிப்படையாக சொல்லப்பட்ட அந்த செய்தி அரசு அதிகாரிகள், குறிப்பாக வட்டாட்சியர் முன்னாலேயும் ஆர்ஐ முன்னாலேயும் விஓ முன்னாலேயும் இதை சொல்லியிருக்கிறாங்க. இது காவல்துறைக்கும் பூச்சத்தினுடைய காவல் ஆய்வாளர் உட்பட எல்லாத்துக்குமே தெரியும். இப்படியான நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை உடனடியாக வன்கொடுமை வழக்கில் பதிவு பண்ணியிருக்கோம். இது சம்பந்தமாக சேவகவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த சேவகவுண்டம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை தலித் பொறுப்பாளர்களும், அதாவது அந்த அருந்தேர் மக்கள், தமிழ்நாடு முதலமைச்சர், உள்துறை செயலாளர், குறிப்பாக டிஜிபி, ஐஜி, டிஐஜி, எஸ்பி, லோக்கல் ஸ்டேஷனில் புதுச்சத்திரம் காவல் நிலைய ஆய்வாளருக்கு இந்த மனு கொடுத்துருக்குறாங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசனபுளாக இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் புதுச்சத்திரத்தினுடைய காவல் துறையிலிருந்து ஒரு ஃபோன் அழைப்பு ஏற்படுத்தி அந்த இருக்கக்கூடிய பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதிக்கு ஃபோன் பண்ணி, இது சிவில் பிரச்சனை, இது நீங்கள் கோர்ட்டில் தான் போய் பார்த்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆதிக்க சாதிகளுக்கு, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பலமும் பொருளாதார பலமும் உள்ள நபர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மிகப்பெரிய அளவிற்கு அந்த ஒரு இணக்கமான ஒரு உறவை கையாளுறாங்க அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப வன்மையாக சுட்டி காட்டுறோம். அது இல்லாமல் காவல்துறை பொதுப்பாதையை ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க, பட்டியல மக்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜேசிபி தடுத்துருக்கிறாங்க, குழியை பறிச்சிருக்கிறாங்க, சுடுகாட்டை பறிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வன்கொடுமைகளை வருதுங்கிறத நாங்கள் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறோம். அதையும் பொருட்படுத்தாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை சாதியவாதிகளுக்கு உடந்தையாக செல்லக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. எனவே நாமக்கல் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் உயர் மதிப்பிற்குரிய விமலா அவர்கள் இதை உடனே பரிசீலனை பண்ணணும். குறிப்பாக இந்த பாதையை ஜேசிபி கொண்டு இரவோடு இரவா பறிச்ச நபர்கள் மீது வன்கொடுமை வழக்கில் பதிவு பண்ணணும். அந்த ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்யணும். இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்களா. இது எங்கள் அண்ணனது, இது நாங்கள் பக்கத்தில் இருந்தோம். இதெல்லாம் தெளிவாடு அந்த ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கு. இது வரைக்கும் இருந்துச்சு. இந்த கல்லை பேத்துட்டாங்க.
எது இது வரைக்கும் கல் இருந்துச்சு. அது வரைக்கும் இருந்ததா? இது வரைக்கும் இருந்தது கல்லுக்கட்டு. இப்போ தடம் ஒரு வண்டி போற அளவுக்கு தடங்க இருந்துச்சுங்க. தடை இதுதான் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அவர் முன்னாலே நாங்கள் தான் பறிச்சோன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பரிச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த சாதிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த நபர் மீது இது வரைக்கும் வன்கொடுமை வழக்கு பதிவு பண்ணாமல் அரசு அதிகாரிகளும் உடந்தையாக செல்கிறார்கள். வன்கொடுமைக்கு எதிராக அரசு அதிகாரிகள் செய்யப்படுவதை அவர்கள் மீது துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். வழிகளின் குரலாக நாங்கள் தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம் தோழர்.